தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்ட ஒழுங்கு சரியில்லை. அவர் சட்டத்தை பத்தி கண்டுக்கறல. ஆனா போலீஸ் மந்திரி அவர் கையில கடுமையான ஒரு சட்டம் எடுக்கலாம். ஒரு கொலையை பண்ணிட்டு உள்ள போறேன், திருப்பி அந்த மக்கானத்தை கொலை பண்றேன், மக்கானத்தை பொம்பளை பிள்ளைய கெடுக்கிறேன், இதுக்கு ஒரு கடுமையான ஒரு சட்டங்கள் அறிவிக்கலாம்ல. எதையுமே செய்யறாருல. 2026 இந்த திராவிட மாடல் ஆட்சினால இந்த 5 வருஷத்தினால படிக்கிற இளைஞர்கள் இருந்து முதியோர் வரைக்கும் போதைக்கு அடிமையா அங்கன மடியிற மாதிரி ஆயிடுச்சு. எடப்பாடி ஆட்சி இருக்கும் போது இந்த அரசு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. ஒரு கலவரம் வந்தா கூட இம்மீடியட்டா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனா இவங்க ஒரு கலவரம் வந்தா அது நடக்க விட்டு வேடிக்கை பார்த்து கடைசியா முத்துன உடனே நான் தான் தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னு கொண்டு வருவாங்க. கடந்த 10 ஆண்டு அம்மா ஆட்சி அவர்கள் தொடரும் போது, எடப்பாடி ஆட்சி போது எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு வல்கரான பிரச்சனைகள் கிடையாது. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி காலத்துல இளைஞருடைய கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாமே சரியான முறையில் நடைபெற்றுச்சு. போதைப் பொருளுக்குன்னு தனி சட்டம் கொண்டு வந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் சிறப்பான ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வந்து உருவாக்கி தந்திருந்தார். இந்த திமுக ஆட்சியில இளைஞருக்கு ஈஸியா போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க. டாஸ்மாக் மூளைக்கு மூளையில இருக்கு. அங்கங்க வெட்டுக்குத்து கலவரம் இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு. இதை பத்தி என்னன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்ட ஒழுங்கு சரியில்லை. அவர் சட்டத்தை பத்தியே கண்டுக்கறல. ஆனா போலீஸ் மந்திரி அவர் கையில இருக்கு. இது என்னன்னா நடக்குது, ஒரு கடுமையான ஒரு சட்டம் எடுக்கலாம். ஒரு கொலையை பண்ணிட்டு உள்ள போறேன், திருப்பி அந்த மக்கானத்தை கொலை பண்றேன், மக்கானத்தை பொம்பளை பிள்ளைய கெடுக்கிறேன், இதுக்கு ஒரு கடுமையான ஒரு சட்டங்கள் அறிவிக்கலாம்ல. எதையுமே செய்யறாருல. மறுபடியும் அவர் அறிவிக்கிற திட்டத்துக்கு பூரா ஒரு பேர் வேற வச்சுக்கிறாரு. அவன் திருப்பிக்கிட்டு அவங்க குடும்ப ஆட்சி நடந்துகிட்டே இருக்கு. அவங்க குடும்ப ஆட்சியில எந்த நீங்க சொன்ன மாதிரி பாட்டியில இருந்து வயசான சின்ன பிள்ளையில இருந்து ஒத்தையில தனியா எங்கேயும் போகவே முடியல. அப்படிப்பட்ட ஆட்சி நடந்துருக்கு. இந்த ஆட்சி மறுபடியும் ரன்னிங் ஆச்சுன்னா தமிழ்நாடே அழிஞ்சிடும். எங்களுக்கு பொதுமக்களுடைய கருத்து அதே. ஊழல் அதிகமான ஊழல், அதாவது 100% ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் அவங்க வேலையை. திமுகனுடைய கருத்தே அதே. இது திமுகவுடைய கருத்து எப்படின்னா, ஊழல் பண்றதே அவளுடைய கருத்து, வேற எந்த கருத்துமே இருக்காது. சின்ன வேலையை பார்த்துவிட்டு பெரிய அமௌண்ட் அடிப்பாங்க. அவருடைய கருத்து அதே. இந்த நிகழ்வை பத்தி நினைக்கும் போது 2026 இந்த திராவிட மாடல் ஆட்சினால இந்த 5 வருஷத்தினால படிக்கிற இளைஞர்கள் இருந்து முதியோர் வரைக்கும் போதைக்கு அடிமையா அங்கன மடியிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு நமது பாரத பிரதமரின் வெற்றி வேட்பாளர் பொன் பாலகனி அவர்கள் வரை இங்க நிக்க வச்சிருக்கான். அதனால இந்த போதை கலாச்சாரத்தை அடியோட ஒழிக்கணும்ன்றது எங்களுடைய முதல் கோரிக்கை. இது முக்கியமா உள்ள பயனில படிக்க பார்த்த காகித கடனை கப்பி வாங்கி கூலி வேலைகளுக்கு போய் வேலைக்கு போனா இன்னைக்கு அந்த பிள்ளை என்ன பண்றான்னா, ஸ்கூலை விட்டு கிளம்பும் போது, வீட்டை விட்டு கிளம்பும் போது அம்மா அப்பாட தெரியாம காசுகளையோ பொருள்களையோ எடுத்தாந்து 24 மணி நேரம் போதையில போய் வீட்டுல போதை கலாச்சாரமே ஆக்கி இன்னைக்கு இந்த நாட இளைஞர் குட்டிச்சோரம் ஆகக்கூடிய ஒளிஞ்சு அழியக்கூடிய இந்த போதை பொருள மாணவர்கள் ரொம்ப அழிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சியில 5 வருஷ ஆட்சியில 8 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு கிழவி வரைக்கும் இன்னைக்கு பாவம் எங்கேயும் போக முடியல, எங்கேயும் வர முடியல. போதைக்கு அடிமையான கலாச்சாரம் ஆகி ரொம்ப மோசமா கற்பழிப்பு பயங்கரம் 18,000 பாலியல் வன்கொடுமை இது நடந்திருக்கு இது வரைக்கும். ஆனா கேஸ் போட 4,000 வன்கொடுமை போட்டிருக்காங்க. பாதி முக்காவாசியை மறைக்கிறாங்க. பூரா வன்கொடுமை பாலியல் தொந்தரவு பயங்கரம். அதனால இந்த ஆட்சியை நம்ம ஒழிச்சாத்தே நம்ம மக்கள் அந்த மகளிரை காப்பாற்ற முடியும். அதனால திராவிட மாடலை ஒழிக்கணும். உண்மையிலேயே தமிழகத்துல இந்த ஊழல் அரசியல முக்கியமான ஒண்ணு போனா பாட்டில் 10 ரூபா பாட்டுது. ஆனா அந்த மதுவை விலையே 13 ரூபா 14 ரூபா தான் வருது. இன்னைக்கு அதை 140 ரூபாயில இருந்து 540 வரைக்கும் மக்கள் இருந்து புடுங்கி அந்த வேலைக்கு போற 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போனாலும் வீட்டுக்கு 200 ரூபாய் போகாது. அந்த குடியிலேயே வாங்கி 50 பேர் ரோட்லயே படுத்து பிச்சைக்கார மாதிரி ஆக்கி விட்டா இந்த திராவிட மாடல் இந்த 5 வருஷம் ஆட்சியில. மற்ற ஊழலை கணக்கெடுத்துட்டு 24 நேரம் கூட பத்தாது. ஊழலை சொல்லிக்கிட்டே போலாம், ஒன்னா பட்டியல் இட்டுக்கிட்டே போலாம். சாதாரண கீழே உள்ள பச்சை தண்ணியில இருந்து மேல வரைக்கும் ஊழல் சொல்லவே முடியாது. ஒரு நாள்ல பத்தாது. உட்கார்ந்து சொன்னா கூட சொல்லிக்கிட்டே இருப்பா. ஊழல் ஆட்சி. இதை ஒழிய வைக்கணும், திராவிடத்தை ஒழிய வைக்கணும், தாமரை மலர வைக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த 5 வருட ஆட்சியில எடப்பாடி ஆட்சி இருக்கும் போது இந்த அரசு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஒரு கலவரம் வந்தா கூட இம்மீடியட்டா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனா இவங்க ஒரு கலவரம் வந்தா அதை நடக்க விட்டு வேடிக்கை பார்த்து கடைசியா முத்துன உடனே நான் தான் தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னு கொண்டு வருவாங்க.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா போதைப் பொருள் படிக்கிற பசங்க ஃபுல்லாவே போதைப் பொருள் சாப்பிட்டு அவனோட படிப்புல இருந்து அவன் யாருன்னே ஒரு சிந்தனை இல்லாம ரொம்ப மட்டமா போயிடுச்சு. அந்த போதைப் பொருள் சாப்பிடறதுனால நிறைய பள்ளி குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் நிறைய பாதிப்பு வருது. அதனால இந்த ஆட்சி ஒரு இந்த தமிழ்நாடு நாசமா ஆக்கிருச்சு. இதை கட்டாயம் ஒரு அகற்றியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்னும் இதே ஆட்சி தொடர்ந்தா நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல. அவங்க மக்களுக்கு செய்யாட்டா கூட மக்கள் உயிரோட வாழ்றது கூட இங்க ஒரு இது இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த இளைய சமுதாயம் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு இந்த ஆட்சி இருக்கிறதுனால. அதாவது ஒவ்வொரு ஊரும் போய் பாருங்க, பிளாக்ல சரக்கு விற்கிறவங்க ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா அவன் திமுக காரனா தான் இருப்பான். ஒரு எடுத்துக்காரு சொன்னா எங்க ஊர்லயே இந்த பிளாக்ல சாராயம் வாங்கி கடையில 7 மணிக்கே வாங்கிடுறாங்க. குடிச்சிட்டு எங்க வெயில் அடைஞ்ச உடனே மயக்கத்துல இறந்துருக்காங்க நிறைய பேர். அப்படிலாம் ஒரு சூழ்நிலை. அத போலீஸுக்கும் தெரியும் இவங்கதான் அங்க பிளாக்ல விற்கிறாங்கன்னு. அவங்களும் கண்டுக்கிறதே இல்லை. இது அரசு ஸ்ட்ராங்கா இருந்தா, முதலமைச்சர் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் கீழே இருக்க அமைச்சர்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த அமைச்சர்கள் மூலம் தான் காவல்துறையை கண்ட்ரோல் பண்ண முடியும். மேலேயே ஸ்டெப். அவ முதலமைச்சரை கம்ப்ளீட்டா நீக்கினா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு நடக்கும். இது பாத்தீங்கன்னா சட்டம் கரெக்டா இருந்தா, இன்னைக்கு காவல்துறை யார் கையில இருக்குது? முதலமைச்சர் கையில. அந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்க விடாம தடுத்து நிறுத்துறாங்க. காவல்துறை அவங்க கரெக்டா தான் இருப்பாங்க எந்த ஆட்சியிலையும். ஆனா அந்த தப்பு பண்ணது யாரு? 2 வயசு குழந்தைய கற்பழிக்கிறவங்க, மூதாட்டியை கற்பழிக்கிறவங்க. லிஸ்ட் எடுத்தீங்கன்னா திமுக காரன். அமைச்சரோட இது ரொம்ப அழுத்தம் இருக்கு. அதனால காவல்துறையும் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு சில நேரம் காவல்துறை இந்த வேலையெல்லாம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஒரு இதுல போயிடுறாங்க சிந்தனையில. இந்த ஆட்சியில எல்லா துறையிலையும் ஊழல் நடக்குது. எந்த துறையும் வேலை பண்ணல. இன்னைக்கு என் ஊர்ல மாசத்துக்கு 3 நாள் தான் தெருலைட்டு எரியுது. நான் அதுக்காக கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக மட்டும் மாசத்துக்கு ஒரு 5 மணி நேரம் கால் பண்றது, இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வர 4 நாளாச்சு எங்க தெருலைட்டு எரியல. நான் பண்ணி ஒரு இதுலயே விட்டாச்சு. அதுக்கு ஆட்சி மாற்றம் மட்டும்தான் நாளை நம்ம ஒரு ஆட்சியில இருந்தா அதை சரியா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நோக்கத்துல இவங்களை கட்டாயம் அகற்றி ஆக வேண்டும். தாமரை மலரும் இந்த மானாமர சட்டமன்றத்துல உறுதி, நம்பிக்கையா இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, இப்ப இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இதே அம்மா இருக்கும்போது இந்த எந்த இதுமே நடந்ததே கிடையாது எங்களுக்கு. இப்ப இந்த ஆட்சியில குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. பள்ளியோட படிக்கிற பிள்ளைய எத்தனையோ குடும்பம் பாதிக்கப்படுறாங்க. 10, 12 படிக்கிற பிள்ளைகளுக்கு போதைப் பொருள் எல்லா ஸ்கூல்லயுமே, அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதிகமா புழங்குறாங்க. இவங்கதான் இப்பனே பண்றாங்க அப்படிதான் சொல்றாங்க. இத போலீஸ்காரங்களை போய் பாக்குறாங்களோ கண்டிக்கிறாங்களோ எதுவுமே கிடையாது. இது வளர்ந்துகிட்டா வருது. இவங்களோட ஆட்சியில இதுதான் முன்னேற்றம். அதே மாதிரி பாதி இடத்துல ஒயின் ஷாப், எல்லா பஸ் ஸ்டாண்டு எங்க பாருங்க குடிச்சுதான் நிக்கிறாங்க. பொம்பளைக்கோ எங்கவே பாதுகாப்புன்றதே இல்ல. இந்த திராவிட மாடல்ல முன்னேற்றம் என்ன சொன்னோம்னா, கற்பழிப்பு ஓவரு, ஒயின் ஷாப் ஃபுல்லா இந்த குடிச்சிட்டு இப்படி எல்லா வீட்லயும் பண்றாங்க. போதை பொருள் அதிகமா. நான் எங்க ஊர் கிராமம் தான். கிராமத்துல உண்மையாதான் இவங்க ஊர்ல இவங்களை வச்சு எங்க ஊர்ல எந்த நல்ல கெட்டதுமே நடக்கவே கிடையாது. தமிழர் சேர்க்க ஓட்டு கேட்ட அன்னைக்கு எங்க உள்ள வந்தவங்க, அதுக்கப்புறம் எங்க ஊருக்குள்ள வரவே கிடையாது. வெற்றி பெற்று கூட வாழ்த்துக்கள் சொல்ல கூட எங்க ஊருக்குள்ள வரவே கிடையாது. ரோடு கடந்துச்சு. இந்த இளநீர் நெல்லுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க தான் முன்ன நின்று எங்க விவசாயம் பண்ணோம். நெல்லுக்கு இடம் அதிகமா நெல்லை இது பண்ணி ரொம்ப சேதப்படுத்தினாங்க. இந்த வட்டம் ரொம்ப எங்க ஊருக்குள்ள அதெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. ரொம்ப அலும்பு அட்டுழியம் தான் பண்ணிருக்காங்க. நல்லதுக்கு எந்த ஒரு இதுவுமே நல்லது நடந்ததே கிடையாது. ஆட்சி மாறணும், அதுதான் எங்களோட முடிவு. இது நான் திருப்போணம் பகுதியில இருந்து வர்றேன். திருப்போணம் பகுதியில அங்கங்க இருக்க ஒன்றிய செயலாளர் தலைமையில பிளாக்ல சரக்கு வாங்கி முதல் முறையா திமுக கிளை செயலாளர் வீட்டிலேயே வச்சு பூரா விற்பனை பண்றாங்க. இதனால என்னடா, வேலைக்கு கூட போறவங்களும் சரி, காலையில காலேஜ் போற ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க அனைவருமே, மாணவர்கள் அனைவரும் உட்பட இவங்க மது பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்ககிட்டே பிளாக்ல வாங்கி சரக்கு கொடுத்துட்டு எந்த வேலைக்கும் போறது இல்லை. இது ஒரு அட்ராசிட்டி. இது கஞ்சா கலாச்சாரமா. இப்ப கஞ்சா விற்பனைக்கும் துணை போறாங்க திமுக ஒன்றிய செயலாளர் மற்றும் அவங்க சகாக்கள் எல்லாம். நீங்க பல கொட்டமா இந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து நடக்குது. இது அவங்களுக்கு ஓட்டு வங்கியா மாத்திருக்கா, இந்த குடியுரிமையை சுய புத்தி இல்லாம ஆக்குறதுக்கான வேலையா
திமுக கவர்மெண்ட் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே வரும். திமுக கவர்மெண்ட் வந்ததுல இருந்து இது கடந்த 10 ஆண்டு அம்மா ஆட்சி அவர்கள் தொடரும் போது, எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு வல்கரான பிரச்சனைகள் கிடையாது. திமுக ஆட்சி வந்ததுல இருந்து தொடர்ந்து திமுக குண்டர்களும் சரி யாருமே, அதாவது சட்டங்களை ஒழுக்கமாவே மதிக்கிறது இல்லை. அது காரணம் என்னன்னா, அங்க இருக்க ஒன்றிய செயலாளரோ கட்சிக்காரங்களோ நேரடியா காவல்துறையை அடக்குமுறை பண்றதுனாலயும், இந்த தொகுதிக்கான எம்எல்ஏவும் முன்னாள் எம்எல்ஏ இப்ப தமிழரசி இருக்கவங்களும் தொடர்ந்து அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஆதரவு இருக்கிறதுனால இந்த குற்றச்சாட்டுகள் அதிகரிச்சு வருது. இதை திருத்தறதுக்காக நம்ம முதல் முறையா இந்த தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்க கேட்கும். இவங்க இந்த டாஸ்மார்க் அதிக கடைகளை திறக்கிறதுக்கே இவங்க நிதி வருமானத்தை கூட்டுறதுக்கு இது உதவுறதுனால இவங்க தொடர்ந்து இந்த டாஸ்மார்க்கை மூடுறோம்னு சொல்லிட்டு போன வாக்குறுதியை கொடுத்தாங்க. கனிமொழியும் கொடுத்தாங்க, அவங்க அண்ணனும் கொடுத்தாங்க, உதயநிதியும் கொடுத்தாரு. இவங்க தொடர்ந்து இவங்களோட வருவாயை கூட்டுறதுக்காகவும் இவங்க கட்சிக்காரங்க வளர்றதுக்காகவும் தான் இந்த டாஸ்மார்க் தொடர்ந்து நடத்தி வராங்க. இது மக்கள் கவலையெல்லாம் அவங்ககிட்ட இல்லை. இவங்க எப்ப இதை மூட மாட்டாங்க, இதை மக்கள் கவனத்துக்கு கொண்டு போகணும். இது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த முறை தேர்தலில் வாக்களி. இதை என்ன நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த போதைப் பொருட்களை உருவாக்குறது, அதை பரப்புறதே திமுக அரசாங்கம் தான். இன்னைக்கு ராம்நாட்ல பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி இருக்கிற நவாஸ்கனி போன்றவர்கள் மூலியமா தான் இந்த போதைப் பொருள் பூரா பரவி தமிழ்நாடு பூரா பரவி இன்னைக்கு இளைஞர்களோட படிக்கிற இளைஞரோட எதிர்காலமே பாதிக்குது. இதுக்கு இளைஞரோட கேள்விக்குறியா இருக்கு, வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கு முழு காரணமே திமுக அரசு தான். இதுல வேற எந்த மாட்டு கருத்துக்களை. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி காலத்துல இளைஞருடைய கல்வி வேலை வாய்ப்பு எல்லாமே சரியான முறையில் நடைபெற்றுச்சு. போதைப் பொருளுக்குன்னு தனி சட்டம் கொண்டு வந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் சிறப்பான ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு உருவாக்கி தந்திருந்தாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில போதைப் பொருள் அதிகமா தமிழ்நாட்டுல உலாவி கொண்டு வருது. இதுதான் உண்மை. திமுக ஆட்சியில அதிகப்படியா பாலியல் வன்கொடுமை நடந்ததே திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பல பேர் மேல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. பாலியல் வன்கொடுமை 3 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல, 70 வயசு பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல. நம்முடைய அதிமுக ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில எல்லாம் பெண்கள் நைட்டு 12 மணியா இருந்தாலும் பாதுகாப்பா போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த 5 ஆண்டுல பெண்களுக்கு சுகமான பாதுகாப்பே கிடையாது. அதுதான் உண்மை, நிரசனமான உண்மை. அதை ஊழலுக்காண்டி கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கமே திமுக அரசாங்கம் தான். அவன் கணினி ஊழல்னு சொல்லுவாங்க. யாரு கண்ணுக்கு தெரியாம ஊழல் பண்றது. மானாமல்ல சாலை ஓட்டேன்னு சொல்லி காலார் வீட்டுல சாலையை போட்டு காசை வாங்கி கான்ட்ராக்ட்காரனுக்கு கமிஷன் வாங்குற ஒரு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கத்தை. ஊழலுக்காண்டி கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கமும் திமுக அரசாங்கத்தை. மீண்டும் திமுக வந்தா மக்களுக்கான ஒரு வாழ்வியல் சூழலே இந்த தமிழ்நாட்டுல இருக்காது. மானாமத பகுதியிலேயே கடந்த பாத்தீங்கன்னா மக்கள் வாழ தகுதியற்ற ஒரு நச்சு கழிவு ஒரு ஆலையே இந்த சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் அவங்கெல்லாம் பசும முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை அன்னைக்கு சிப்காட்ல ஒரு தொழில் தொடங்கக்கூடிய இடத்துல அதை தேவையில்லாத நச்சு கழிவு ஆலையை உருவாக்கி ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றளவுல மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு ஆலையை உருவாக்கி மக்கள் வாழ தகுதியற்ற தொகுதியாக இந்த மானாமரியை மாத்திட்டாங்க. இதுக்கு முழுக்க திமுக அரசு காரணம். நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு கூட்டணி கட்சி தலைவரா சொல்றேன். மீண்டும் தமிழ்நாட்டுல இந்த 26ல தேசிய ஜனநாயக கூட்டணி மாண்பு எடப்பாடியார் தலைமையில ஆட்சியை பிடிக்க அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.